இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா இதான் ஹெல்த் வெல்த்தை பற்றி பேசினால இவர் வந்து என்ன ஊழியக்காரனா இவர் வந்து உலகப்புறமான ஊழியக்காரு. சென்ட் அடிக்கிறாரு, ட்ரெஸ்ஸு வெள்ளை ட்ரெஸ் இல்லை, இந்த ட்ரெஸ் இல்லை, அந்த ட்ரெஸ் இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. நான் சொல்கிறேன், உலகத்தானே யார் தெரியுங்களா? கடவுள் நம்பிக்கையை பற்றி பேச வரல. அப்படியே பார்த்தாங்க. கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குதுங்க. உலகத்தை சொன்னாங்க கடவுள் நம்பிக்கை. ஐயா சார், எனக்கு கடவுள் நம்பிக்கையில் இருக்குது சார். என்ன சார் நீங்கள் கடவுள் நம்பிக்கை பற்றி பேசுறீங்க? கடவுள் நம்பிக்கையில் நான் கிங்கு. கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. நான் சொன்னேன் கடவுள் நம்பிக்கை பற்றி பேச வரல, கடவுளுடைய உறவு இருக்குதா? அன்றைக்கி வந்து சைக்கிள் கூட நடந்து எல்லாம் வந்தோம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? எல்லாம் 2 வீலரில் வரோம், எல்லாம் காரில் வரோம், போனோன்னா ஃப்ளைட்டில் போயிடுறோம். உலகம் வந்து என்ன லெவலில் இருக்குது? வேற லெவலில் போயினுக்குது. ஆனால் நாம் பிரசங்கிக்கிற பிரசங்கம் எப்படி இருக்குதுன்னா, ஷார்ப் பார்க்குற வேலை யாருடைய வேலை? இருக்குங்களா இல்லையா? அப்போது நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம்? பிள்ளைங்களை மட்டும் என்ன பண்ண அந்த சப்ஜெக்டை பாஸ் ஆக்கிடணும்னு பார்க்குறோம். ஆனால் சர்ச்சில் வர மக்களுக்கு அவங்க ஹெல்த்லேயும் வெல்த்லேயும் டல்லாக இருக்கும்போது கண்டுக்காதையே நம்ம அதை பற்றி தொடுறதே இல்லை, அதை பற்றி பிரசங்கம் பண்ணுறதே இல்லை, அதை பற்றி விழிப்புணர்வு கொடுக்குறதே இல்லை. அதனால மக்கள் என்ன பண்ணுறாங்க? சபை முழுவதும் என்ன பண்ணுது? ஹெல்த்தில் சரியில்லை. எப்போ பார்த்தாலும் சுகர், பிபி, வியாதி, நோய், வறுமை, இல்லாமை, குறைவு, இதுலேயே சர்ச் என்ன பண்ணுது? போது சபை என்னது? மணவாட்டி சபை. சபை என்னதுங்க? மணவாட்டி சபை. மணவாளன். ஒரு நோய் உள்ள ஒரு மணவாட்டியை நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கட்டிக்க விடுவீங்களா? நோய் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து உங்கள் மருமகளை ஆக்குவீங்களா? தரித்திரமாக இருக்கிற ஒன்றுமே இல்லாத இருக்கிற ஒரு பொண்ணையோ இல்லை பையனையோ உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுவீங்களா? சார் சார் கொஞ்சம் யோசிச்சு ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? என்ன கொஞ்சம் சிரிங்க. கிறிஸ்தவ மக்களுக்கு பாருங்கள், இன்றைக்கி நிறைய நம்ம சிரிக்க மாட்டாங்க, சிரிப்பே இருக்காது. அப்படின்னு ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்க அவங்க? பாருங்கள், நல்லா பாருங்கள், உலகத்தை நல்லா சிரிக்கிறாங்க, உலகத்தை ஜாலியாக இருக்கிறான், என்ஜாய் பண்ணுறான். ஆனால் கிறிஸ்தவ மக்கள் என்ஜாயே கிடையாது. என்ஜாய் தப்பான வார்த்தை. என்ஜாய்மெண்ட்டு கிடையாது. ஜாலி இருக்க, சந்தோஷம், மகிழ்ச்சியாக. ஆனால் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் சபை மக்களுக்கு தான் சந்தோஷமே கம்மி. இன்னும் எல்லாத்துக்காட்டிலும் பாஸ்டர்களுக்கு சந்தோஷமே கம்மி. பாஸ்டர்களுக்குள்ளே எப்போன்னா சர்ச்சில் மக்கள் வரல, சபை கட்ட முடியல, நிறைய வரலையே, அது வரலையே, இது வரலையே. பாஸ்டருங்க மனதில் எந்த நேரம் கவலையும் வேதனையும் இருக்கிறதுனால சுகர் ஓவர் ஆயிடுது, அதனாலே பிபி ஓவர் ஆயிடுது, அதனாலே சீக்கிரமாக 55-56 கத்தர் கூட்டார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு. சார், நான் கிண்டல் கேண்டிலாம் பண்ணுறதுக்கு வரலை, சொல்லிட்டேன்ல. சிரிக்க வைக்கிறது ஈஸி, அழ வைக்கிறது ஈஸி, விசுவாசிக்க வைக்கிறது தான் இன்றைக்கி பிரச்சனையே. விசுவாசம் மட்டும் இல்லை, சிந்திக்க வைக்கணும். ஒரு காரியத்தை பிரசங்க கேட்கணும், சிந்திக்கணும், யோசிக்கணும். என்ன இது சொல்கிறது கரெக்ட் இல்லையான்னு கொஞ்சம் சிந்திக்கணும். எடுத்த உடனே அவரை பார்த்த உடனே இவரா இப்படி தான் பேசுவார், முத்திரை குத்திடுது, இவரா இப்படி தான் பேசுவார், இவருக்கு வேறு வேலை தெரியாது. இல்லை, அப்படிலாம் யோசிக்காதீங்க. என்ன பேசுகிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்னத்தை சொல்லித்தராங்க, எதுக்காக இது செய்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்கள். அப்போது இதை பண்ணுறதுக்கு முன்னே முதலாவது நான் சொல்கிறேன், எல்லாரும் பக்கத்தில் இயேசு சொன்னார் முதல் வார்த்தை, உயிர் திறந்தன்னு சொன்ன ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு சமாதானம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு சமாதானம். கையை பிடிச்சி, உங்களுக்கு சமாதானம். கையை பிடிச்சி சொல்லுங்களேன், வாயத்தரன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு சமாதானம். ஆமாம். அந்த வார்த்தை எபிரேயர் வார்த்தையில் என்ன ஆவான்னா ஷாலோம். ஷாலோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றும் உங்களுக்கு உடஞ்சி போவாது, ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது போவாது. ஒன்றும் உங்களுக்கு உடஞ்சி போவாது, ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காத போவாது. இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குது அதில். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோனையும் ஷாலோம் அப்படின்னும் சத்தமா. அப்படின்னா எனக்கு எதுவும் உடஞ்சி போகாது, எதுவும் எனக்கு கிடைக்காம போகாது, எந்த சர்ச் என்னுடைய விசுவாசி உடஞ்சி போவாது. வந்தாங்கய்யா நல்ல குடும்பம், உடச்சிட்டாங்கய்யா, ஷாலோம் அப்படின்னு எழுந்திரிச்சோனையும் ஷாலோம், எனக்கு ஒன்றும் உடஞ்சி போகாது, எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, எனக்கு எல்லாம் கிடைக்கும், ஷாலோம் எனக்கு எல்லாம். பாரு, யாருமே சொல்ல மாட்டீங்க பாருங்களேன். பாருங்க, இன்னைக்கு வாயை திறக்கிறது தான் பிரச்சனை. இது வேற, அது இன்னும் வாய் திறந்து சொன்னாதான்
கடவுள் சிருஷ்டித்தார் அப்படிதான். உண்டாக்குனதே எதுக்கு? எப்படி உண்டாக்கிட்டாரு? நீ சொன்னாதான் நடக்கும், நீ சொல்றபடி தான் நடக்கும். ஆனால் யாருமே என்ன பண்ணுறதில்ல சொல்ற. ஆனால் மற்ற கதையில் லொடலொடன்னு பேசி நிற்போம். ஹலோ, இருக்கீங்களா? ஆமாம், அங்கே உடஞ்சிடுச்சு, இந்த சபையை மூடிட்டாங்களாம், அந்த சபையை மூட, அந்த ஆள் கீழே விழுந்துட்டாராம். இதெல்லாம் கடகடன்னு வரும். ஆனால் தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசணும்னா அது என்ன தேவ வார்த்தை பேசுறது? புதுசாக இருக்குது. இருக்கிறீங்களா இல்லையா? அப்போ என்னன்னா, நான் திருப்பி சொல்கிறேன், முன்னோர்கள் எப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்குறோம், அல்லது வரப்போகிற சந்ததிகளை எப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, பாரம்பரியமாக அவங்க என்ன செஞ்சாங்களோ அப்படியே செஞ்சுருக்கிறோம். ஆனால் வேதத்தை பார்க்கறது கிடையாது, அவங்க சொன்னது கரெக்டாக அப்படி யோசிக்கிறது கிடையாது. கெட்ட குமாரன் கதை அப்படின்றாங்க. கெட்ட குமாரன் எங்கே இருக்கிறாரு? வேதத்தில் கெட்ட குமாரன் இது வார்த்தை இருக்குதா? அப்புறம் ஏன் நீங்கள் கெட்ட குமாரன் கதைன்றீங்க? உங்களே இல்லை, நீங்கள் நாகலாபுரம் ஆட்கள் ரொம்ப நல்ல ஆட்கள். எதுவுமே இல்லாத காரில் எடுத்து பேசுறது. ஏன்னா யோசிக்கிறது கிடையாது. அவர் சொன்னாரே அப்படியா, வாழையடி வாழை. அவர் என்ன சொன்னார், என்ன பேசினார், அது வசனத்தில் இருக்குதா, வசனம் சரியாது, மேலே எங்கேயும் பார்க்கறது கிடையாது, அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிக்கிறது கிடையாது, பட்டுன்னு சொல்கிறது. புரியுதுங்களா? அதனால யார் கஷ்டப்படுறா? நம்மளும் கஷ்டப்படுறோம், மக்களும் கஷ்டப்படுறாங்க. அப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கார்பெண்டர் காரியத்துக்கு வேலைக்கு போனால் கூட ஒரு ஐடி போயிட்டு முறையாத கற்றுக்கின்னு எல்லாத்தையும் முறையாக கற்றுக்கிறாங்க. ஆனால் சபையில் போதகர்கள் நடத்துகிற போதகர்களுக்கு இந்த முறையே கிடையாது. என்ன வேணா நான் என் இஷ்டத்துக்கு பேச இல்லை. எங்கள் நிறுவனம் இப்படி சொல்லிச்சு, அங்கே இது நிறுவனம் சொல்லிச்சு. நிறுவனம் சொல்கிறத பற்றி நான் பேசலை. நான் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, நான் சொல்கிறத சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லை மற்றவங்க சொன்னது சரியாக இருக்குதா, இல்லை என் பிரசங்கத்தை நானே கேட்கணும். என் பொண்ணு அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன எந்த நேரம் உங்கள் பிரசங்கத்தை கேட்டுனுக்கிறீங்க அப்படின்வாங்க. இன்னும் அவ்வளோ விருப்பமா? இல்லைம்மா, நான் பண்ணுற பிரசங்கம் எனக்கே பிடிக்குதான்னு பார்த்துக்கிறேன் முதல்ல. இருக்கீங்களா இல்லையா? எனக்கே சகிக்கலைன்னா பாவ ஜனங்க உட்காந்துட்டு அறுத்துருக்கிறேனே நான் அப்படின்னு என்னை சீர்படுத்துறதுக்காகவே என் பிரசங்கத்தை கேட்குறேன். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்பதான் ஓ அப்படியே டாடி அப்படின்னாங்க. அப்படிதான். ஏன்னா எனக்கே பிரசங்கம் பிடிக்கலன்னா ஜனங்களை போட்டு அறன்னு அர்த்தம் இன்னத்துக்கு ஆகுறது. அதுக்குள்ளே அல்லா சோத்திரன் உட்காந்துட்டு ஏதோ ஐயா சொன்னாரியான்னு சொல்லிட்டு முக்காடை போட்டுக்கின்னு போயிடுதுங்க கேள்வியெல்லாம். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. எல்லாம் உங்கள் பிரசங்கம் இல்லை, யூடியூப்பில் எல்லாம் பூந்து விளையாடுறாங்க மக்கள். விளையாடுங்களா? சும்மா எடுத்து அப்படி இடத்தும் கடுத்துமா பிரசங்கம் பண்ணான்னா நம்மளை ஓரம் உட்கார வச்சுருவாங்க. இது பெருசு போ அப்படின்ட்டு வாங்க. ஆனால் அப்டேட்டில் இருக்கணும். நம்ம வயசு 60 இருந்தாலும் அப்டேட்டில் இருக்கணும். சின்ன பையன் மாதிரி இருக்கணும், பேச்சு சின்ன பையன் மாதிரி பேசணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கல்யாணம் ஆனவனு கொஞ்சம் ட்ரெஸ்ஸை பார்த்து, ஆமாம் கல்யாணம் ஆச்சு, இன்னத்த ட்ரெஸ் எல்லாம் இன்னத்த ட்ரெஸ்ஸை யாரை பார்க்க போகிறாங்க? வேதம் சொல்லிட்டு நீங்கள் இளமையாக இருக்கணும்னு சொல்லிக்குது. பக்கத்தில் பசங்க நீங்கள் இளமையாக இருக்கணும், இளமையாக இருக்கணும். பாருங்கள், யாருக்கும் இதெல்லாம் பிடிக்காது. உட்காந்து ஏஞ்சா தான் தெரியும். அப்போ தான் அதுக்கு தான் சொல்கிறேன், உட்காந்து ஏஞ்சா முடியல, இளமையாக இருக்கணும். வாழ வாயிட போல் உன்னை ஆக்குவேன் கர்த்தர் சொல்லியிருக்காரு. தீர்க்காயசோட வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. வலது கையில தீர்க்காயும் இடது கையில செல்வமும் கனத்தையும் தருவன் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது தெரியும், அதை விசுவாசிக்கிறது கிடையாது. நீடித்த நாட்களாக உன்னை திருப்தியாக்குவேன். எத்தனை பேர் 120 வயசு வரைக்கும் வாழ போறீங்க? ஆயா காடு என்னது சொல்லுவாங்க, வீடு வாவாந்து காடு போன் இதெல்லாம் வருது பாருங்க. என்ன சார் பாருங்கப்பா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் எனக்கு வரல, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா வேதத்தில் இருக்கிறேன்ல நான், இதெல்லாம் எனக்கு வராது. அப்போ கவனிங்க, நான் பாருங்க கவனிங்க, ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹெல்த்து வெல்த்தை வேதம் முழுக்க பேசுது. இது ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம், அதே நேரத்தில் இது சரீரப்பரான புஸ்தகம். ஏன்னா நம்மளை கடவுள் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் மட்டும் உண்டாக்கல, ஒரு சரீர மனுஷன் உண்டாக்கிட்டார். முதல்ல எடுத்த உடனே சரீரத்தை தான் உண்டாக்கினார்.
மண்ணில் எடுத்து சரீரத்தை, அதுக்கப்புறம் தான் ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆகவே மனுஷன் ரெண்டு பிரிவா இருக்கிறான். என்ன பிரிவு? பார்க்கிற பிரிவு, பார்க்காத பிரிவு. பார்க்கிற பிரிவு என்ன? சரீரம். பார்க்காத பிரிவு என்ன? ஆவி ஆத்துமா. இந்த ஆவி ஆத்துமாவை பத்தி நம்ம என்ன பண்றோம்? நிறைய இடத்துல ஆவியை பத்தி பேசிடுறோம், மனசை பத்தி பேசுறதே கிடையாது. பிறகு சரீர பிரச்சனையை பத்தி பேசுறதே கிடையாது சபையில. சரீரத்துக்கு என்ன தேவை? தூக்கம் தேவையா? பெட்டு தேவையா? அது என்ன பெட்டு? ஆண்டவருக்காக எல்லாம் வெள்ளத்தை விட்டுடணும். எங்க சன்னியாசியா வாழ்றதுக்காக கடவுள் நம்மளை உண்டாக்கியிருக்காரு. ஊர்ல நிறைய சன்னியாசி இருக்கிறாங்க. கர்த்தர் சம்சாரியா வாழ்றதுக்கு நம்மளை உண்டாக்கி வச்சுக்கிறார். அதுக்கு தான் எடுத்தோடனே ஆதாமுக்கு ஒரு சம்சாரத்தை கொடுத்தாரு. நம்ம பாருங்க, சபையில பாருங்க, பாஸ்டர்லாம் பாருங்க, சம்சார பிரச்சனை தான். ஏன்னா சம்சாரத்தை கவனிக்கிறதே கிடையாது. எனக்கு நான் சொல்லிட்டு வந்துட்டேன், ஆண்டவரே நான் நோட்ஸ் எல்லாம் இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்காக பேசுங்கன்னு. நான் எப்போதும் அப்படி தான் சொல்லிடுவேன். இங்கே இருக்கிறவங்களுக்காக பேசுங்க, இந்த இடத்துக்கு இருக்கிறவங்களுக்காக பேசுங்க. அப்போ தான் விஷயம் சல்லுன்னு போவோம். ஒரு மாதிரி பேசுகிற ஒரு மாதிரி நினச்சிக்காதீங்க. நான் ஏன்னா நடைமுறையில் பேசும்போது அது ஈஸியாக புரியும் பாருங்கள். ஏன்னா பாருங்கள், ரொம்ப கோச்சிக்கிறீங்களா பாஸ்டர் அப்படி பேசுனா? இல்லை, எனக்கு நல்ல மக்கள் நல்லா சொல்கிறாங்க, எல்லாமே நினைப்பாங்க, வீட்டில் பேசுகிற மாதிரி பேசுறீங்க ஐயா. நம்ம பிரசங்கமே கேட்குறது எப்படி இருக்குதுன்னா பேசுகிற மாதிரி இருக்குது. அப்போ பாருங்கள், ஏன் சொல்கிறேன்னா சம்சாரத்தை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. மனைவியை பற்றி பேசுகிறோம். ஏன்னா மனைவி தான் என்ன பண்ணுறது? துணையாளர். மனைவி தான் ஹெல்ப்பர். ஆனால் மனைவி என்ன பண்ணுறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை. மனைவிக்கு ஒன்றும் செய்கிறது கிடையாது. மனைவியே சாட்சி. அந்த ஆள் இன்னத்து ஊழியம் செய்கிறான். எனக்கு ஒரு காதில் ஒன்றும் கிடையாது, கழுத்தில் உணவு கிடையாது. பாஸ்டர் ஒரு மாதிரி என்ன பெந்த கோசால் இப்படி பேசலாமா நீங்கள்? அதான் பிரச்சனை இதில் இருக்குது பாருங்கள். எல்லாம் நகையை குறித்து சர்ச்சை. அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படியே இருக்கக்கூடாது. இன்னைக்கு வசனத்தை திருப்பி பார்க்கணும். சொன்னல, ரெண்டு மனுஷன், ஆவி ஆத்துமா. சரீரத்துக்கான காரியங்களை இயேசு எப்படி வந்தார்? இயேசு வந்தார், ஆவியா இருக்கிற தேவன் சரீரத்தில் வந்தார். அவர் வரும்போதே சொல்லி வந்தார், பிதா கிட்ட கத்தினே வந்தார், ஆண்டவரே எனக்கு ஒரு சரீரத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லிட்டு கத்தினே வந்தார் மேலேருந்து. நீங்க எபிரேயர் 10:5 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், ஆண்டவரே எனக்கு ஒரு சரீரத்தை உண்டாக்கும். இந்த சரீரம் இங்கே நல்லா இல்லைன்னா பூமியில் நீங்கள் வாழவே முடியாது. ஹலோ, நல்ல வயிற்று வழியில் உட்காந்து ஜெபம் பண்ணுவீங்க. பாஸ்டர் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, பல்லு வலி அடி பல்லு சோத்திரம் ஜெபம் பண்ணுவீங்க. பட்டு தூங்கிட்டு ஐயோ அம்மா ஒரு சுக்கு காப்பி கொடுமா, அதை கொடுமா, இதை கொடுமா, லவங்க வேமா, இப்படி ஜெபம் சோத்திரமே வராது. அப்போது சரீரத்தில் பிரச்சனை இருந்தால் உங்களால் என்ன பண்ண ஆவிக்குரிய காரியங்களை வாழ முடியாது. ஏன்னா அப்படி அட்டாச் பண்ணிட்டு கர்த்தர் இந்த சரீரத்தையும் ஆவியும் இந்த ஆத்துமாவையும் பிரிக்க முடியாது, எல்லாம் ஒன்றா இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சரீர காரியங்களை குறித்து சபையில் போதிக்கிறதே கிடையாது. நல்ல மனைவி சந்தோஷமாக வச்சுக்கோ, நல்ல துணிமணி போடு, நல்ல ஒரு வீடு வச்சுக்கோ, நல்ல நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் வரப்போகிறோம் ஒன்றுமே வாங்காத விட்டுட்டோம். ஹலோ, நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், பாஸ்டர் யாரையும் கோபமாக பேசலை. நான் சொல்கிறேன்ல, சிந்திக்கணும், விசுவாசிக்கணும். மற்றவங்க பேசுன மாதிரி நம்ம பேசக்கூடாது. நம்ம பேசுனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சினிமாக்காரன் 5 நிமிஷம் பேசுனா கைத்தட்டு வாங்கிடுறாங்க. எப்படிங்க 5 நிமிஷம் பேசுனா எல்லாம் விசில் அடிக்கிறான். சும்மா அது இல்லை, அவன் படிப்பை பற்றி பேசுகிறான், ஃபேமிலியை பற்றி பேசுகிறான், எல்லாம் கை தட்டுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? மேடில் ஏறினோடனே அவன் பார்க்குறான் மக்களுக்கு என்ன தேவை. ஆனால் நீங்கள் மேடில் ஏறினோடனே ஜனங்களுக்கு என்ன தேவைன்றதுக்கு எண்ணத்தோடு ஏறணும். நம்ம என்ன பண்ணோம், 7ஆம் வானம், 8ஆம் வானம், 9ஆம் வானம், குதிரை, கருப்பு குதிரை, வெள்ளை குதிரை, முத்திரை. கோச்சிக்காதீங்க சார். அவன் கஷ்டத்தோடு நிற்கிறான். அந்த அம்மா அடி வாங்கின்னு நிற்கிது குடிச்சிட்டு. இதுக்கு ஒரு பிரசங்கம் கிடையாது. நம்ம சோத்திரம் அல்லேலூயா, நம்மள பரலோகத்துக்கு கண்ணீரோடு வாழு, நம்ம பரலோகத்துக்கு போய் கண்ணீரே இல்லை. அப்புறம் ஏன் இந்த பூமியில் இயேசு பிறந்த உடனேயும் மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சுன்னு சொல்லிக்குது. உங்கள் வீடு பரலோகமாக இருக்க வேணாம், என் வீடு பரலோகமாக இருக்க வேணாம், என் சர்ச்சை பரலோகமாக இருக்க வேணாம். அப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறது, வாழையடி வாழை சொல்லுங்கள், வாழையடி வாழை. இதுக்கு ஒரு கதை இருக்குது. போனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களா, இந்த கடைங்க திறப்பாங்க. கடைக்கு திறக்கும் போது சாவி எடுத்து டர் டர் டர்ன்னு பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரினா அவனை கேட்டுங்களேன், என்னத்துக்கே அது பண்ணுறேன்னு. எல்லாரும் பண்ணாங்க, அதான் பண்ணுறேன்னு. விளக்குதெல்லாம் எல்லாம் ஒரு சுமாரி முறைக்கிறீங்க, என்னன்னு தெரில.
கவனிங்க, நான் கேட்குறேன், அவன் ஏன் அன்னைக்கு எதுக்கு பண்ணான்னா, அன்னைக்கெல்லாம் குண்டு பல்பு எதுவும் சின்ன சின்ன பல்பு ரோட்டில் வந்து கடை மூட்டு வந்தால் பூச்சி கீச்சி எதனா நிற்கும்னு சொல்லிட்டு காலைல போகிறப்போ 8 மணிக்கு டர்னா அது வெளியே வந்துடும். இன்னைக்கு சோடியம் வேப்பர்லாம் போட்டு பளிச்சுன்னு இருக்குது. இப்போ போய் டர்ன்னா என்ன அர்த்தம்? விலங்கு தானே சொல்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? அது உதாரணம் சொல்ல என்னன்னா, அதே மாதிரி என்ன பண்ண, எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு போனார், எங்கள் தாத்தா என்ன பண்ணிட்டு போகிறார், பிரசங்கம் பண்ணிட்டு போனார், எங்கள் தலைவர் என்ன பண்ணிட்டு போனார், அப்படியே பிரசங்கம் பண்ணுறது. அவர் 7 நாள் உபவாசம், நானும் 7 நாள் உபவாசம். அவர் 8 நாள் உபவாசம், நானும் 8 நாள் உபவாசம். நான் செயின் ப்ரேயர்னா நானும் செயின் ப்ரேயர். இப்போ எப்படி பிள்ளைங்க பாருங்க, அவன் டாக்டரா படித்தான், இவனும் டாக்டரா படிப்பான். அவன் இன்ஜினியர், அவனும் இன்ஜினியர். அந்த கொச்சை நிற்கிறாங்க. மற்ற செக்ஷனுக்கு ஆளே இல்லை. அதே மாதிரி தான் பிரசங்கமும் சபையுடைய அந்த ஆக்டிவிட்டியோ எப்படி இருக்குதுன்னா, அந்த சபையில் அமாவாசை ஜெபையா நம்ம சபையில் போடு, ஏன்னா இங்கே போயிடக்கூடாது. ஆனால் ஆவியானவர் தான் நடத்த சொன்னார். ஒரு மாதிரி பார்க்குறீங்க பாஸ்டர், ஒரு மாதிரி இருக்கிறீங்களா சொல்கிறதுக்கு? கோச்சிக்காதீங்க பாஸ்டர், கொஞ்சம் பொறுத்துங்க பாஸ்டர். கவனிங்க, நான் வந்து ஊழியக்காரர்களெல்லாம் திட்டலாம் வரல, விசுவாசிக்க வைக்கணும். இன்னொன்று, நம்ம செய்கிறத கரெக்டாக இருக்குதா? ஏன் சர்ச்சில் எழுப்புதல் இல்லை? ஏன் பாஸ்டருடைய வாழ்க்கையில் பிரச்சனை? பாஸ்டருடைய வாழ்க்கையில் ஏன்? இப்போ திருப்பி சொல்கிறேன், உங்களுக்காக வாழ்கிறதுக்காக கடவுள் உங்களை அழைக்கலை. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இருக்குது சார், எனக்கு சாப்பாடு இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு வாழ்க்கை இருக்குது, ஏன் உண்டு, நான் உண்டு, யாரையும் நான் அதான் யாரையும் நான் என்ன பண்ணுறதில்ல, கேட்குறது இல்லை, நானும் கொடுக்கறது இல்லை. இது என்ன வாழ்க்கை? சுயநல வாழ்க்கை. இது என்ன வாழ்க்கை? சுயநல வாழ்க்கை. ஆனால் தேவன் எதுக்காக உங்களை படைச்சாரு? உங்களை என்னையும் உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு. நீங்கள் தான் எழுந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணுற மனுஷனாக இருக்கணும். தெருவில் லைட் இல்லைன்னா தெருவுக்கு லைட் நீங்கள் போடணும். தெருவில் பஸ் இல்லைன்னா பஸ்ஸை நீங்கள் ஓடணும். ஏன்னா அந்த அளவுக்கு கடவுள் ஐஸ்வர்ய சம்மணனை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென்றீங்க? பாருங்க, நிறைய பேர் இந்த பணக்காரர்களை பார்க்க கற்றுக்கணுங்கிறாங்க, பணக்கார தேவனை விட்டுட்டாங்க. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? நான் சொல்கிறேன், உங்கள் தேவன், என் தேவன் பணக்கார தேவன். பணக்காரனை நம்ம பார்க்க வரல, பணக்கார தேவனை புரிஞ்சிக்கணும், பணக்கார தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். பணக்கார தேவன் உங்களுக்கு எல்லாமே தருவார், நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி ஆகிக்கிடுவார். ஹலோ, இருக்கிறீங்களா? சரி, நான் இதுக்கு போயிடலாம். பாருங்கள், இதில் வெற்றி வாழ்வு வேத கருத்தருங்க நாங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் வைக்கிறோம். வச்சுட்டு ஊழியக்காரர்களுக்கு ஏன் தெரியுமா, இப்போ ஊழியக்காரர் மேலே பாரம், ஊழியக்காரங்க நல்லா இருக்கணும், ஊழியக்கார ஆசீர்வாதமாக இருக்கணும், ஊழியக்கார சபை ஆசீர்வாதமாக இருக்கணும், ஊழியக்காரங்க நல்ல எல்லாரும் மத்தியிலும் பெரிய ஆளாக இருக்கணும். இன்னொன்று, சபை மக்களும் ஜெனரேஷன், நம்முடைய ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன்லாம் என்னங்க இயேசு வந்துடுவார், அதுதான் பிரச்சனை இன்னைக்கு. இயேசு வந்துடுவார், இயேசு வர மாட்டார்ல, வந்துடுவார் கண்டிப்பாக. ஆனால் இயேசு வந்துடுவார்னு சொல்லிட்டு எதையுமே செய்யறது, படிப்பு கூட படிக்கிறது இல்லை. சின்ன பசங்களை படிக்க வைக்கல. வெள்ளிவாக்கத்தில் ஒருத்தருக்கு ஃபேமிலிக்கு இது பிள்ளைங்களை படிக்க வைக்கல, தெரியுதுங்களா? இயேசு வந்துடுவார்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணுறது சில பேர். நான் சொல்கிறேன், இயேசு வரட்டும். அது வரைக்கும் இங்கே என்ன பண்ணார் கர்த்தர்? போய் என்ன சொன்னார்? ஆண் பார்த்துருந்தானுங்க. யார்? இயேசு போகிறப்போ பார்த்தீங்களா? எல்லாம் ஆண் போகிற மாதிரி பார்த்துட்டாங்க. இயேசு என்ன பண்ண தெரியுமா? இயேசு தூதர்கள் என்ன பண்ண சொன்னாங்கம்மா, ஏன்ப்பா அவங்களும் ஆண் பார்த்துருக்கிறீங்க, ஏன்னா பிடிச்சின்னு போயிடலான்னு பார்த்தாங்க. அங்கே தூதர்கள் சொன்னாங்க, போய் வேலையை பார்ப்பா, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னார். அதை மறந்துட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். முன்னாடி தான் சொன்னார், போய் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க, பிதா குமார் பரிசுத்தாவின் நாமஸ்தானம் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, அவங்கள சீஷர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் 50 நாள் ஆன பிறகு தான் மேலே போகிறாரு. எத்தனை பேர் இல்லை, யாரும் என்ன பார்க்க மாட்றாங்க, எல்லாம் அங்கே என்னமோ பண்ணுங்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதே பார்த்துன்னுக்கிறாங்க. ஓகே, சின்ன பசங்க மேல். ஓகே, நான் தான் உங்களை பார்த்துனே தான் இருக்கிறேன், கவனிங்க. அப்போ பாருங்கள், மேலே போயிடலான்ட்டு இருக்கிறாங்க. தூதர்கள் சொன்னாங்க, மேலெல்லாம் போகிற வேலை இவ்வளோ சீக்கிரம் கிடையாது. எத்தனை கேட்டாங்க, ஆண்டவரே இந்த காலம் எப்போலாம் வரும்? ஆதீனத்து காலத்துல இப்போ கேட்டுனுக்கிறேன் பதில். அந்த காலத்து கதையெல்லாம் இப்பயே பேசினுக்கிறேன். நம்ம பாருங்க, ஒரு புக்கை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜை படிக்க மாட்டாங்க, பார்த்துக்கிறீங்களா? டக்குன்னு பின்னால் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் யாரும் ஆதியாம் புஸ்தகம்லாம் படிக்கிறதுக்கு வெளிப்படுத்தலுக்கு போயிடுறாங்க. என்னப்பா சொல்லுமா, எல்லாம் வெளிப்படுத்தல் தான் சம்பவம். உண்டாக்குனார், ஏன் உண்டாக்குனார், எதுக்காக உண்டாக்குனார், இதெல்லாம் படிக்கிறது கிடையாது. எத்தனை வெளிப்படுத்தல். என்ன கடைசி காலம்.
நான் சொல்கிறேன், முதல் ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ் இதெல்லாம் படித்து அதை நல்ல பிரசங்கத்தை பண்ணி வெளிப்படுத்தல் விஷயம் வந்து பாருங்கள். அவர் வரும்போது வரட்டோங்க, வேலையை பார்க்கலாம்ல, நல்ல மக்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தலாம்ல, ரட்சிப்புக்குள்ளே நடத்தலாம்ல. நான் மட்டும் பஸ்ஸில் ஏறிக்கின்னு மீதிய பேரில் கீழே தள்ளி விடுறதா? ஹலோ, அதான் நினைக்கும். வந்துரு என்ன அர்த்தம்? ஒருத்தனை யாரும் போகக்கூடாது, நான் போயிட்டா போதும், மீதி பேரில் என்ன பண்ணலாம், எல்லாம் சாவுங்கடா. கவனிக்கிறீங்களா? நான் தப்பாக சொல்லலை, திருப்பி சொல்கிறேன். நான் சொல்கிறேன், விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். வசனம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கவனிக்கணும். இதெல்லாம் பார்க்காம நம்ம என்ன பண்ணுறது, வாழையாக பிரசங்கம் பண்ணவே கூடாது பிரதர்ஸ், பாஸ்டர்ஸ். சார், உங்களை சாருன்னு கூட ஏன் சார்னு சொல்கிறது தெரியுமா? மதிப்பு. பாருங்கள், ஒரு மேனேஜரை கூப்பிட்றாங்க பாருங்கள், பேங்க் மேனேஜர் பேசிப்பாங்க. சார் எப்படி சார் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பிறகு ஒரு டீச்சர் பேசுங்க, டீச்சர் எப்படி இருக்கிறீங்க? ஊழியக்காரன் பேசும்போது பாருங்கள், யோ என்ன பேக் கொடுத்தீங்களா கொடுக்கலையா? அங்கே நீங்கள் நல்ல ஆட்கள், உங்களை சொல்ல அந்த மாதிரி பேசுனா சொல்லுங்கள், அப்படி பேசாதீங்க. நீங்கள் ஒரு ஊழியக்காரர், பாஸ்டர்ஸ் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், ஊழியெல்லாம் எப்படி போகுது பாஸ்டர்? நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட பாருங்கள், ஏன்னா பக்கத்தில் டீ கடையில் பேசும்போது பக்கத்தில் பார்க்குறாங்க, உங்களை பார்ப்பாங்க. நீங்களே மரியாதை குறைவாக பேசுனீங்கன்னா உங்களுடைய ஆண்டவரை எப்படி நினைப்பாங்க? சார், நான் திருப்பி சொல்கிறேன், நடைமுறையில் எப்படி இருக்கிறோம் ரொம்ப முக்கியம். இந்த காரியத்தில் நம்ம வந்து சரி பண்ணும் போதே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழிய டிசிப்ளினாக இருக்கும், டிசிப்ளின் ஆகிடும். அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுது முதல் பேஜில். இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா, இதான் வெல்த்தை பற்றி பேசினால இவர் வந்து என்ன ஊழியக்காரனா, இவர் வந்து உலகப்புறமான ஊழியக்காரு, சென்ட் அடிக்கிறாரு, ட்ரெஸ்ஸு வெள்ளை ட்ரெஸ் இல்லை, இந்த ட்ரெஸ் இல்லை, அந்த ட்ரெஸ் இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. நான் சொல்கிறேன், உலகத்தானே யார் தெரியுங்களா? உலகத்தானா சென்ட் அடிக்கிறனால உலகத்தான் கிடையாது, கலர் ட்ரெஸ் போடுறதுனால உலகத்தானம் கிடையாது. உலகத்தானா யார் தெரியுமா? இயேசுவை அறியாதவன், இயேசுவை ரட்சகர் ஏற்றுக்கொள்ளாதவன், பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவன், பிறகு ரட்சிப்பை தெரியாதவன், பரலோக வாழ்வை தெரியாதவன், அவன் சத்தியம் அறியாதவன், அவன் தான் உலகத்தான். நம்ம நினைச்சோம் உலகத்தான், நம்ம நினைச்சோன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறது அது போடுறதுலாம் உலகத்தான் ஆகிட்டோம். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, சபையை நம்ம ஒரு மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறோம். அதனால் ஆண்டவர் அறியாத மக்கள் உள்ள நுழையிறதுக்கு யோசிக்கிறாங்க. உள்ள நுழைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ட்ராக்ஸ் கொடுக்க போகிறாங்க. என்ன ஆமாம், உங்களை மாதிரி எங்களே ஆக்கிட போகிறீங்களா? நான் சொல்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறேன். சொன்னேன், நான் வந்து கடவுள் நம்பிக்கையை பற்றி பேச வரல. அப்படியே பார்த்தாங்க, கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குதுங்க. உலகத்தை சொன்னாங்க கடவுள் நம்பிக்கை. ஐயா சார், எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குது சார். என்ன சார் நீங்கள் கடவுள் நம்பிக்கை பற்றி பேசுகிறீங்க? கடவுள் நம்பிக்கையில் நான் கிங்கு. கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. நான் சொன்னேன், கடவுள் நம்பிக்கை பற்றி பேச வரல, கடவுளுடைய உறவு இருக்குதா? சரி, உறவு இருக்குது, ஐக்கியம் இருக்குதா? அப்போ பாருங்கள், மக்கள்கிட்ட எப்படி சுவிசேஷத்தை சொல்கிறத அப்ரோச் பண்ணணும். எந்த விதத்தில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரீச் ஆகுது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பழைய ஸ்டைல்லே சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் புது காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துனே இருப்பார். அதுக்கு தான் இந்த வேத புஸ்தகத்தை வெளிப்பாடுன்னு வேத புஸ்தகம். இது வெளிப்பாடு, நிமிஷம் வெளிப்பாடு வரணும். ஏன்னா இன்னைக்கு பாருங்கள், உலகம் எங்கள் லெவல்லே போயினுக்குது. அன்றைக்கி யூடியூப் கிடையாது, அன்றைக்கி ஃபேஸ்புக் கிடையாது, அன்றைக்கி செல்ஃபோன் கிடையாது, அன்றைக்கி ஃபோன்னா இவ்வளோ பெரிய ஃபோனு. இப்போ ஃபோன் ஹலோ அப்படின்றான். அவங்களாம் பாருங்கள், அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி என்ன எதில் வந்து நம்ம அன்றைக்கி வந்து சைக்கிள் கூட நடந்து எல்லாம் வந்தோம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், எல்லாம் 2 வீலரில் வரோம், எல்லாம் காரில் வரோம், போனோன்னா ஃப்ளைட்டில் போயிடுறோம். உலகம் வந்து என்ன லெவலில் இருக்குது, வேறு லெவலில் போயினுக்குது. ஆனால் நாம் பிரசங்கிக்கிற பிரசங்கம் எப்படி இருக்குதுன்னா, அது இப்போது பிரசங்கம் சொத்து இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு என்ன சொல்ல வரோன்னா, நம்ம வந்து அந்த அப்டேட்டில் இருக்கணும். ஃபேக்ட் என்ன சொன்னேன், நான் சொன்னேன் நம்பிக்கையை பற்றி பேச வரல, கடவுள் நம்பிக்கையை பற்றி பேச வரல. உலகத்தில் எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுங்களா? எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கும் நம்பிக்கை, என் கடவுள் நம்பிக்கை இருக்குதுங்க. என்ன நீங்கள், நான் கடவுள் நம்பிக்கை இல்லைன்றியா? அப்போ பாருங்கள், நம்பிக்கை சொல்ல வந்தேன், நம்பிக்கை சொல்ல வரல, கடவுளுடைய உறவை பற்றி பேசணும். யோசிப்பான், ஆமாம் கடவுள்கிட்ட பேசுகிறேன் நீ, கடவுளுடைய உறவுக்குதா? உறவு இல்லை. அப்புறம் கடவுள்கிட்ட பேசுகிறேன் நீ அப்படின்னா, ஆமாம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன, கடவுள் நமக்கு உறவு கொடுக்க வந்தார். இன்றைக்கி நிறைய பேருக்கு உறவு இருக்குது, அப்பா பிள்ளை உறவு இருக்குது, பேசிக்கிறான்னா அவங்க பாருங்கள், அந்த உறஜாதிய மக்களுக்கு எப்படி தூண்டுற மாதிரி பேசணும். அவன் யோசிக்கணும், இது வேற அது வேற. நம்ம ஆமாங்க நீங்கள் இயேசுன்றீங்க நாங்கள் அதுன்றோம் அப்படின்ற கூடாது. ஏன்னா நம்ம பிரசங்கம் அப்படி இருக்குது. நம்ம வழியை டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும். உனது பிரசங்கம் வேற,
உன்னுடைய இது வேற எண்டு வேற. அப்போ நம்ம எப்படி காமிக்கணும்? தேவனுடைய வார்த்தையிலேருந்து எடுத்து காமிக்கணும். பாருங்க, இது வேற அது வேற. உறவு இருக்குதா? இல்லை. அப்புறம் ஐக்கியம் இருக்குதா? ஐக்கியம் இல்லை. அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்? உறவையும் ஐக்கியத்தையும் கடவுள் வந்து கொடுக்க வந்தால் இயேசு வந்தார். இயேசு எப்படிப்பட்டவர்? பரலோகத்திலிருந்து தேவகுமாரனா இந்த உலகத்தில் வந்து மனுஷனுக்கு உறவு கொடுக்க வந்தார். அந்த உறவு எப்படி கொடுக்குறாரு? தம்முடைய குமாரனாக இயேசு ரத்தத்தினால நாம் கழுவப்படும் பொழுது நமக்கு அந்த உறவு கிடைக்குது. ஏன்னா மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குது. அந்த பாவம் என்ன பண்ணுது? ரத்தத்திலே கலந்துருக்குது. அதனால தான் ரத்தத்தில் கலந்துருக்குன்னா பாவம்னு சொல்லும் போது என்னன்னு சொன்னேன்னா, வேற வந்து சிகரெட் பிடிக்கிறது. கவனிங்க, நம்ம பாவம் என்ன சொல்லுவோம்? சிகரெட் பிடிக்கிறது, சினிமா பார்க்கறது, அப்புறம் மற்ற இதெல்லாம் பண்ணுறது. இதை சினிமா பார்க்குறது, சிகரெட் பிடிக்கிறது பாவம். பாவம் அது கிடையாது. பாவம் அது கிடையாது. பாவம் என்னன்னா, மெய்யான தேவனை உறவு இல்லாத இருக்கிறது தான் பாவம். அந்த பாவத்தினுடைய அந்த உறவு இல்லாதனால பாவ செயல்கள் செய்கிறான். பாவ செயல்களை அவன் செய்கிறான். அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? கட்ட செயலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? கடவுளை விசுவாசிக்கணும். என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீ பேரை மாற்ற தேவையில்லை, ஊரை மாற்ற தேவையில்லை, நீ எதுவும் பண்ண தேவையில்லை, சர்ச்சுக்கே வர தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுவோம்? சர்ச்சுக்கே வானா ஜனங்களை பற்றி புரிஞ்சுங்க. வானா வரமாட்டான், வாராதானா வருவான். இயேசு சொல்கிறார், சொல்லாதான்றார், சொல்லின்னு போயிடுறான். சொல்லிட்டு போனால் கம்முன்னு போயிடுவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு நாள் காலை வச்சுருவாங்க சர்ச்சில். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு படையாக எடுக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இவங்க வராங்க நிறுத்திடுங்க. அவங்க வரவே மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் சர்ச்சில் நேற்று நடந்த கதை. பாஸ்டர் பாருங்கள், சபை எப்படி வளர்ச்சியை பற்றி பேசினுக்கிறேன். சபை எப்படி வளரணும், எப்படி சபையை வந்து எப்படி உருவாக்கணும், பழைய ஸ்டைலெலாம் செய்யாதீங்க. பாருங்கள் போன நேற்று நடந்த கதை. நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் சேலத்தில் ஒரு ஃப்ரெண்டு பாஸ்டர் என்ன பண்ணார், உங்கள் ஊரில் ஒரு பையன் வேலை செய்யறதுக்கு வந்திருக்கான், எங்கள் சர்ச்சு பையன். அவன் உங்கள் பேரை கொடுத்து உங்கள் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன், வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சேன். 2 மாதம் முன்னே வந்தான். ஃபஸ்ட்டு வாரம் வந்த பிறகு நான் வந்து உட்காந்து பிரசங்கம் பண்ண அமிச்சிட்டேன். இதுக்கு முன்னால் பக்கத்திலேயே ஒரு பாஸ் சபைக்கு போயிருக்கிறான் அவன், எனக்கு அட்ரஸ் கிடைக்காதவன். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, வந்த உடனே அவனை பாட்டை கொடுக்க வச்சு, பாட்டை கொடுத்து நீ யூடியூப்லாம் பாடுப்பா நல்லா இருக்குதுப்பான்னு சொல்லி அவனை வேற மாதிரி ஆக்கி அவங்க பாஸுக்கு ஃபோன் பண்ணுறான் இங்கேருந்து சேலத்துலேருந்து. ஐயா நம்ம 2 பேரும் யூடியூப்பில் பார்க்கலாமையா, 50,000 செலவு பண்ணலாம். அந்த பாஸ் என்கிட்ட பாருங்கள், ஒரு நாள் தான் அமுச்சு வச்சேன். அந்த மனுஷனுடைய அந்த விசுவாசியுடைய மனதையே மாற்றிட்டு இருக்கிறாங்க. கவனிங்க, ஏன் பிரச்சனை வருது? ஏன் பாஸ்டர் பிரச்சனை? ஏன் பாஸ்டர் சண்டை போட்டுக்கிறோம்? ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது தான் என்ன பண்ணிட்டாரு. உடனே அவர் பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் பக்கத்தில் யாரோ ஒரு சபைக்கு போனாராம், இவர் பாருங்கள் ஒரு நாள் போனோடனே யூடியூப்பில் பாடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டுக்கிறாரு. அவங்க பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும், 10 வருஷமாக என் சபைக்கு வந்திருக்கிறான். அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க என்ன பண்ணி எனக்கு தெரியும். ஆனால் யூடியூப்பில் பாடுறதுக்கு 50,000 கொண்டு வான்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப நல்லா பாடுறப்பா அப்படின்னு சொல்லிக்கிறார். கவனிங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுங்களா? எனக்கு ஃபோன் பண்ணி அவர் சொல்லிக்கிறார், கடினமாக சொல்லிக்கிறார், அந்த சர்ச்சுக்கு போ பாஸ் சபைக்கு. ஒரு வாரம் வந்தான், 2 மாதத்துக்கு முன்னே வந்தான். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஃபோனே பண்ணல, ஒன்றே பண்ணல. அதோட 8 வாரம் கழிச்சு நேற்று வந்தான். காலையில் நேற்று சாயந்தரம் சனிக்கிழமை அவனே ஃபோன் பண்ணான், நாளைக்கு சர்ச்சுக்கு வருவோம் பாஸ்டர். நான் ஏன் வரல அதெல்லாம் கேட்கல. ஏன் கேட்கல தெரியுங்களா? எப்போதுமே மக்களை நம்ம நோண்டினே இருந்தால் வரமாட்டாங்க. மக்களை ஃப்ரீயாக விடுங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டில் போய் நின்றுக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஐயோ சாரி பாஸ்டர் ஒரு மாதிரி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பாருங்கள், எப்போ பார்த்தாலும் வீட்டில் போகிறது, எப்போ பார்த்தாலும் வீட்டில் போய் சந்திக்கிறது, எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஜப கொடுத்து வைக்கிறது, டே பண்ணால் என்ன ஆகும்னா மக்கள் வந்து வெறுத்துருவாங்க. மக்களை எப்படி கொண்டு வரணும்னா என்ன மெத்தட் இருக்குதுன்னா, அவங்கள நீ சத்தியத்தை சொன்னீங்களா, அழகாக சொன்னீங்களா, ஃப்ரீயாக விட்டு பாருங்கள், ஆட்டோமேட்டிக் நீங்கள் பிரசங்கிக்கிறத அவங்க கேட்க வந்துடுவாங்க. சினிமாக்காரெலாம் ரோட்டில் சுற்றி நிற்கிறானா, சினிமா ஆக்டர்ஸுங்க எல்லோரும் இப்போ நான் அவங்க தொண்டர் வீட்டுக்கெல்லாம் அவனுடைய ரசிகர் வீட்டுக்கெல்லாம் விஜய் நான் உனக்கு வரேன் இன்னைக்கு, ஐயா ஒரு மாதிரி நினைக்காதீங்க, விஜய் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்த தொண்டர் வீட்டுக்கு போகிறாரா, அந்த ரசிகர் வீட்டுக்கு போகிறாரா? ஏன் போனால் அவர் மேடையில் வந்து பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவர் தான் டெய்லி வீட்டுக்கு வந்துடுறாருன்னு. அதனால் நம்ம எப்போதுமே வீட்டை சந்திக்க ஆரம்பிச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டாங்க. அவங்க இருக்கீங்களா இல்லைங்களா? நான் உங்களுக்கு வர சொல்லலை, கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக மாற்றிக்கிங்க. மாற்றும் போது பாருங்கள், நான் பாருங்கள் 2 மாதம் ஒரு அடி கூட சர்ச்சுக்கு வீட்டுக்கு போக மாட்டேன். வருவாங்க சர்ச்சுக்கு மக்கள், ஹலோ சர்ச்சுக்கு மக்கள் வரும். ஏன்னா இங்கே பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கத்தை கேட்க வரணும் அவன். பாருங்கள், ஒரு
இந்த இடத்துல சர்க்கரை போட்டு பாருங்கள், கடகடகன்னு எறும்பு வந்துடும். உங்கள் பிரசங்க பீடம் இனிப்பாக இருக்கணும். அல்வா சொல்லுங்கள், அல்வா. திருநெல்வேலி அல்வா இருக்குது, அல்வா. அந்த மாதிரி உங்களுடைய பிரசங்க பீடத்தில் மக்களுக்கு அல்வா கொடுக்கணும் நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா எல்லாம். அப்போ இந்த பிரசங்கியார் மக்களை கெடுத்துடுறாரு. கெடுக்கிறத பற்றி சொல்ல, நான் அந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியக்காரன் ஆகிருக்கிறேன். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியக்காரனா எல்லாருக்கும் ஊழியக்காரர்களுக்கெல்லாம் பிரசங்கிக்கிற அளவுக்கு எனக்கு கத்தராசை இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டு தான். என் குழந்தையிலேருந்து இந்த பிரசங்கம் தான் கேட்குறேன். குழந்தைனா என்ன, நான் ரட்சிக்கப்பட்ட இடத்துலேருந்து இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்குறேன். அதுவும் எனக்கு பிரசங்கம் பண்ணுவது சொல்லுவாங்க. அப்பப்போ நான் போய் எங்கன்னா சந்திப்பேன். எந்த சபைக்கு போகிறீங்க? அங்கேயா, அவர் ஐஸ்வர்ய பிரசங்கியாரியாச்சே, அவர் அவங்க அப்பாவை அந்த இதை கொளுத்திட்டாரு, பணத்தை கொளுத்திட்டாரு. நல்ல காலம் இவங்க பேச்செல்லாம் கேட்காத நான் என்ன பண்ணேன், ஒழுங்காக அந்த கோயிலுக்கு போனேன், சர்ச்சுக்கு போனால் ஒழுங்காக உருப்பட்டேன். ட்ராக்ஸ் வாங்க போவோம். எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? ட்ராக்ஸ் ஒரு இடத்துல இருக்கும்ல, ட்ராக்ஸ் வாங்க அது அவர் சரியில்லையே அப்படிலாம் சொல்லியிருந்தால் நான் இன்றைக்கி ஒன்றில்லாத ஆகிட்டுருப்பேன். அப்போ என்னன்னா, கவனிக்க சார், நான் குறை சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த இடத்துல மக்களுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் பிரசங்கம் பண்ணிங்கன்னா உங்கள் மக்கள் உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? மக்கள் உங்களை விட்டு போக மாட்டாங்க. மக்கள் உங்கள் பின்னால் வருவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லாதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லாதுன்னா என்ன, நீங்கள் காணிக்க போட வேணான்னா கூட போடுவாங்க. மோசே சொல்கிறான், காணிக்க எடுத்துன்னு வர வேணான்றான், நிறைஞ்சி போச்சுன்றான். ஆனால் காணிக்க கொடுக்குறாங்க. ஹலோ, என் சர்ச்சில் காணிக்க எப்படி தெரியுமா போடுவாங்க பாருங்கள். இதுக்கிட்ட போவே இல்லை, நான் ஒன்றும் இதுக்கிட்ட போவே இல்லை. சர்ச்சில் எப்படி தெரியுமா காணிக்க கொடுப்பாங்க? 3000, 5000, 4000 எல்லாம் கவர் இல்லாத போடுவாங்க. இன்னும் நான் கவர் 20 வருஷம் ஆச்சு, நாளையிலேருந்து நாளை வரைக்கும் 20 வருஷம், இன்னும் கவரே அடிக்கலை. என்ன கவருங்க? காணிக்க கவர் அடிக்கவே இல்லை. ஆனால் வெள்ளை கவர் மட்டும் வைப்பேன். ஆனால் ஜனங்க அந்த கவரை கூட எடுத்து போட்டு சுருட்டி போட்டு போயிட்டுங்க. ஏங்க நடக்குது? இது தேவை இருக்குது நமக்கு. டியூப்லைட் வாங்க வேண்டியது இருக்குது. யாரெல்லாம் டியூப்லைட் கொடுக்குறீங்க? யாரெல்லாம் ஃபேனுக்கு கொடுக்குறீங்க? யாரெல்லாம் செங்கலுக்கு கொடுக்குறீங்க? இதெல்லாம் கேட்காதீங்க. அவரை கேளுங்க. அவர் ஒருத்தர் இருக்கிறார், பணக்கார தேவன் இருக்கிறார். பணக்கார தேவனுக்கு ஊழியம் பண்ணுறோம். நான் பணக்கார தேவனுடைய ஊழியக்காரன். நான் ப்ரௌடாக சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா பணக்காரன், நான் பணக்கார பிள்ளை. கையில் பைசா கூட இல்லை, ஆனால் பணக்காரன் பேச ஆரம்பிங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஏன்னா வேதவசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் ஐஸ்வர்ய சம்மடர்ன்னு சொல்லிட்டு தேவன் சொல்லிட்டாரு, அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. நீங்கள் ஏழைன்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? நான் தான் சொல்லிட்டேன், அவன் கேட்க மாட்டான். இப்போ உங்கள் பிள்ளை நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க, அவன் கேட்க மாட்டேன்னு என்ன பண்ணுவீங்க? போடா, நான் எவ்வளோ சொன்னாலும். நீங்கள் 2 2 4ன்றீங்க, அவன் 3 3 சொல்லுங்கிறான் வச்சுங்க. பைத்தகார புழுகுது. இது சொல்லி கொடுத்தா கூட சொன்னதை சொல்ல மாட்டேன், ரிப்பீட் பண்ண மாட்டேன். கர்த்தர் சொல்கிறாரு, இதை சொல்லியிருக்காரு, இதை ரிப்பீட் பண்ணுங்கன்ட்டார். ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணது சொல்லுவாங்கள்ல, எந்த ஆணியம் பிடுங்க தேவையில்லை. நான் தப்பாக சொல்லலை பாருங்கள். நான் ஏன் இவ்வளோ கடுமையாக பேசுகிறேன்னா, ஏன்னா இன்றைக்கி நம்ம பாருங்கள், நம்ம பெருசாக நம்ம என்னமோ சொல்லி கொடுக்குற மாதிரி அவர் என்ன சொல்லி பண்ணியிருக்காரோ இதை அழகாக படித்தாலே போதும். 99ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிச்சாலே போதும், நல்லாயிடுவாங்க மக்கள். நீங்கள் அது வாசிச்சாலே போதும், காதில் கேட்க 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 அந்த வார்த்தை விசுவாசத்தை கொண்டு வரும். விசுவாசம் அவங்க வாழ்க்கையில் உயர்த்திடும். பாருங்கள், நம்ம என்ன பண்ணிடுறோம், இதை விட்டுட்டு மற்ற அவங்க பாருங்கள். என் சர்ச்சில் ரொம்ப நாளைக்கு முன்னால் 2006 5 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது 2004 5 இருக்கும். ஒரு 25 பேர் வந்திருந்தாங்க. சர்ச்சில் வந்திருந்தாங்க, பிரசங்கம் பண்ணுவேன். 2 பேர் மட்டும் சரியில்லாத இருப்பான். 2 பேர் மட்டும். நான் பிரசங்கம் ஃபுல்லாக யாருக்கு பண்ணுவேன் தெரியுமா? அது 2 பேருக்காக தான் பண்ணுவேன். திட்டி பிரசங்கம் பண்ணுவேன். ஆண்டவர் ஒரு நாள் கேட்டார், டே பிரிட்டோ, என்னடா பண்ணுறாங்க அந்த 23 பேர்? பாவண்டா, இந்த 2 பேரை மேலே மனசில் வச்சுக்கின்னு உன் பிரசங்கம்லாம் அவங்க கொட்டி தீர்க்கிறடா. பாவம், அந்த 23 பேர் நல்ல ஆள், அதுங்களுக்கு சாப்பாடே போட மாட்டேறியாடா. இப்போ கூட பாருங்க, இங்கே சொன்னார்ல நம்ம லாரன்ஸ் ஐயா சொன்னார், அங்கே இருக்கிறாங்க எல்லாரும் தீகல்ல பாவம் உட்கார்ந்து கொடுக்கலாம் திட்டுக்கிறார். டீக்கல்ல இருக்கிற அங்க இருக்கிறாங்க பாவம், அவங்களுக்கு திட்டு இல்லை, நிம்மதியாக உட்காந்துக்கிறாங்க. முன்ன பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்க. அவங்கள பற்றி நீங்கள் இப்படி எல்லாம் பண்ண உங்க சபையை கடவுள் இப்படி பண்ணிடுவாருன்னு விலகு நான் சொல்றது பாருங்க. நான் திருப்பி சொல்றேன்,
நான் யாரையும் கிண்டல் கேலி பண்ணுறதுக்கெலாம் வரவே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பிரசங்கம் உங்கள் காரியம்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். சின்ன சேஞ்ச் பாருங்கள். நீங்கள் வந்து அந்த ஸ்டேஷன் அந்த KTVயில் இருக்குதுன்னா ஆசீர்வாத டிவிக்கு நீங்களே அழுத்திடலாம். எந்த டிவியில் ஓடுது, எந்த டிவியில் போகுது உங்கள் சேனல், உங்கள் சேனலை மாற்றுறதுக்கு நீங்கள் தான் மாற்றிக்க முடியும். நீங்கள் மாற்றினீங்கன்னா ஆசீர்வாதம் சேனல் வந்துடும், நீங்கள் மாற்றினீங்கன்னா சுகத்தின் சேனல் வந்துடும். நீங்கள் வியாதி சேனல்லையும் தரித்திர சேனலில் போயினுக்குது. சேனலை மாற்றுங்க. இருக்கீங்களா இல்லையா? சரி, இப்போது முடிச்சிடுறேன். நான் எத்தனை பேருக்கு முடிக்கணும்னு ஆசை பாருங்கள். இந்த மாதிரி இல்லை, அது பேசுன்றாரு. நான் இங்கே இல்லை, எங்கே போனாலும் ஆயா ஏன் முடிப்பேன்னு கேட்பாங்க. ஏன்னா நேரம் போகிறது தெரியாது. பாரு, 1 மணி ஆயிடுச்சு. நான் என் கொடுத்து ஒரு 55 நிமிஷம் ஆயிடுச்சு. கொடுத்து 55 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு ரொம்ப நேரம் உட்காந்த மாதிரி இருக்குதா? இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்க, தூய ஆவியானவர் கிரியை செய்கிறாரு. அப்படியே உட்கார வைப்பார், அடக்காக்க வைப்பார், உள்ளத்தில் பேச வைப்பார். ஏன்னா நான் நடந்து இருக்கணுமே ப்ரேயர் பண்ணி தான் இருப்பேன், காரில் வரும்போது ப்ரேயர் பண்ணி தான் இருப்பேன், அந்நிய பாஷை பேசினே தான் இருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு உள்ளத்திலும் நான் பேசுறது இல்லை. பாருங்க, பிரிட்டோ மூஞ்சை பார்க்குறீங்க, பிரிட்டோவுடைய குரலை பார்க்குறீங்க, ஆனால் பேசுகிற ஒரு ஆவியானவர். இந்த எண்ணத்தோடு வரணும். நீங்கள் ஏதோ ஒரு பிரசங்காரம் இல்லை, இப்போ ஆவியானவர் இன்னைக்கு எனக்கு காரியத்தை பேச போறாருன்ற அந்த மனநிலைக்கு, ஆவிக்குரிய மனநிலைக்கு வந்துடணும். பாருங்க. ஹலோ, சரி. இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓட்டியில் பாவம் வந்து ஓட்டியில் இருக்கிற பாவம், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பாவம் புதிய ஏற்பாட்டில் வருமானால், பழைய ஏற்பாட்டில் தான் பாவம், அந்த பழைய ஏற்பாட்டு பாவம் புதிய ஏற்பாட்டில் வருது. ஆனால் அந்த பாவத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? பரிகாரம் செஞ்சிட்டார். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பாவம், ஆனால் பாவம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டுக்கு வருமா வராதா? சொல்லுங்கள் சார். பாவம் வருது, பிசாசுடைய சக்தியே புதிய ஏற்பாட்டில் வருதுன்னா, தேவனுடைய சக்தியான ஆசீர்வாதம் என்ற சக்தி புதிய ஏற்பாட்டுக்கு ஏன் வராது? ஏன்னா அந்த ஆசீர்வாத பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டாரு. இன்னொன்று, பாவம் முதல்ல வரல, ஆசீர்வாதம் முதல்ல வந்துச்சு. பாவம் 3வது சாப்டர்ல தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லிட்டார். 2வது வந்த பாவமே புதிய ஏற்பாட்டில் வந்து கலக்குது, நாசமாக்குதுன்னா, முதல் வந்த ஆசீர்வாதம் ஏன் இங்கே புதிய ஏற்பாட்டுக்கு வர முடியாது? கவனிங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது, ஏன் நான் இன்னைக்கு நிறைய பேர் புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் கிடையாது சார், புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் நாங்கள் செத்தா நாளைக்கு பால் மாதிரி செத்தா பரலோகம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஞானஸ்தானம் கொடுத்த உடனே போ மேலே போயின்னு சொல்லி இருக்கணும். அப்படி ஆகலையே. ஞானஸ்தானம் வந்து சபை உள்ள சேர்க்குறாங்க. சபை என்னது? அலங்காரம் பண்ணுற சபை. சபை என்னது? மணவாட்டி. மணவாள வரப்போறாரு, மணவாட்டியை சிங்காரிக்கணும். ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் எல்லா காட்டும் சிங்காரிச்சு ஜோடிச்சு எடுத்துன்னு போய் நிற்க வைக்கணும். ஆனால் சர்ச்சை எப்படி இருக்குது? அலங்கோலமாக இருக்குது, வியாதியில் இருக்குது, வறுமையில் இருக்குது, சண்டை சச்சரவில் இருக்குது, நோயில் இருக்குது. இப்படிப்பட்ட அலங்கோலமாக இருக்கிற சபை மணவாட்டியை எப்படி மகாராஜா எப்படி கல்யாணம் பண்ணுவார்? வெயிட் பண்ணுகிறதுனால தான் வரல. ஏன் வரலன்னா, பூரணமாகணும். எங்க? பூமியிலே பூரணமாகணும். அப்போதான் மகாராஜா வருவார். ஏன்னா அப்படிப்பட்ட மணவாட்டியை தான் அவர் விரும்புகிறார். அந்த மணவாட்டியை சிங்காரிக்க வைக்கிறது யாருடைய வேலை? உங்கள் வேலை, என் வேலைங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு யார் பவுடர் அடிச்சு விடுவா? உங்கள் பிள்ளைங்களுக்கு யார் தலைவாரி விடுவா? உங்கள் பிள்ளைங்களுக்கு யார் சட்டத்துணி போட்டு விடுவா? யார் உங்கள் பிள்ளைங்களுக்கு கால் கழுவுவா? ஒரு மாதிரி சொல்கிறேன், நான் யோசிக்கிறீங்களா? நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அவங்க உங்களை நம்பி வர உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு சீராட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி அதுக்கு சாப்பாடை போட்டு அதை போட்டு இதை போட்டு படிக்க வைக்க தெரியாத போது சபையில் இருக்கிற மக்களை எப்படி நீங்கள் ஆக்கி வைக்கணும்? இருக்கீங்களா இல்லையா? பாருங்க, நான் சொன்ன தெரியுமா, அந்த லாஸ்ட்டில் 23 பேர் மொத்தம் திட்டினே இருந்தேன்ல. ஆண்டவர் சொன்னார், ஏன்பா நல்ல பிரசங்கத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணியா? அவங்கள தான் 2 பேர், இவன் 23 பேர் பிரசங்கம் பண்ணினா அவன் 2 பேர் சரியாயிடுவான். அந்த 2 பேருக்காக நீ இதை பண்ணினா இவங்களும் கெட்டுடுவானுங்க. அது மட்டும் இல்லை, சர்ச்சையை காலி பண்ணி போயிடுவானுங்க. ஏன்னா நம்ம நல்லா தான் வரோம், ஆனால் பாஸ் நம்மள தசாமம் கொடுத்துன்னு தான் இருக்கிறோம், ஆனால் கொடுக்கலன்னு சொல்லுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுவான்? போயிடுவான். ஆகவே அருமையானவர், நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன
இது நீங்கள் மறந்துடுவீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் டிப்ஸு ரொம்ப முக்கியம். ஏன்னா சபை க்ரோத்தை பற்றி எப்படி சொல்கிறது பாஸ்டர்? க்ரோத்து இதுதான் விஷயம் பாருங்கள். அப்போ பாவம் முதல்ல வரல, ரெண்டாவது தான் பாவம் வந்துச்சு. பாவம் வரும்போது ஆசீர்வாதம் முதல்ல வந்துடுச்சு. அந்த ஆசீர்வாதத்தை எப்படி எடுத்துக்க முடியும்னா பாருங்கள், உலகத்தில் இருக்கிற மக்கள் இன்றைக்கி உலகத்தில் மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. யார் ஆசீர்வதிக்கப்படுது? யாரால் ஆசீர்வதிக்கப்படுறாங்க? உலகத்தில் இருக்கிற மக்கள். நம்ம மனப்பான்மை பாருங்கள், உலகத்தில் இருக்கிற மக்களை யார் ஆசீர்வதிக்கிறதுங்க சொல்லுங்கள்? பாருங்கள், பாஸ்டர் ஆபிரகாம் சொல்கிறாரு பிசாசு ஆசீர்வதிக்கிறான்ட்டு. இதை இருங்க அதுதான் பிரச்சனையே. இன்றைக்கி ஊழியக்காரர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன? உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் யார் ஆசீர்வதிக்கிறதுனா பிசாசு ஆசீர்வதிக்கிறான். பிசாசுக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, அவன் ஓட்டாண்டியாச்சே, திருவோடு தானே வச்சுருக்கிறான். நான் சொல்ல, இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான், வேறொன்றுக்கு வரான், நானும் ஜீவனை உண்டாக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ இயேசு சொல்கிறா திருடன் கிட்ட என்ன இருக்குது? திருட்டு தான் இருக்குது. திருடன் கிட்ட என்ன இருக்குது? திருட்டு, ஏமாத்துறது, எல்லாத்தையும் வழிச்சுன்னு போகிற வேலை தான் அவனு. திருடன் என்ன பண்ணுவான்? அவங்க வீட்டில் கொடுத்துட்டா போவான், இருக்கிறத வழிச்சுன்னு போயிடுவான். அப்போ அவன் கொடுக்குறான்னு என்ன அர்த்தம்? அவனை தான் வெளியேறாமல் கோலமாக்கி சிலுவையில் தொங்க விட்டு தோலை உரிச்சிட்டாரு. அவனை ஓடோட விரட்டி இருக்கிறாரு. பெரிய பாருங்க, பெரிய வெற்றி இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா கப்பை தூக்கின்னு வருவாங்க பாருங்க. அந்த மாதிரி இயேசு என்ன பண்ணிட்டாரு? அவனை தொங்க விட்டுட்டு கப்பை தூக்கின்னு சுற்றின்னு வந்துட்டாரு. அவன் தொங்கின்னு கிடக்கிறான், ஒன்றுமில்லாத இருக்கிறான். ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னா தந்திரம் தான் இருக்குது. என்ன தந்திரம்? இப்போ உங்களே என்ன நம்ப வச்சிட்டான்? அவங்களெல்லாம் யாரை ஆசீர்வதிக்கிறது? பிசாசு. அதனால தான் பணமா பிசாசுது. ஓ பணம் வேணாம், விசுவாசிய உனக்கு பணம் வேணாம், கொஞ்சோண்டு வச்சு அதுதான் போக மாட்டேன். இப்போ பாருங்க, இப்போ ஜனங்களை, உலக மக்களை தேவன் தான் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லிட்டு வசனத்தை எடுத்து காமிக்கிட்டோமா? இதில் ரெண்டாவது பகுதியில் இருக்குது. ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் வந்து லோத்தோ அவனை பிரிஞ்சு போயிட்டாங்க. லோத்தை வந்து பிடிச்சின்னு போயிட்டாங்க எல்லாருமே. ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அது ஆபிரகாம் போய் அங்கே சண்டை போட்டு என்ன பண்ணுறாரு? 318 வீரர்களை கொண்டு போய் அவனை ஜெயிச்சு எல்லாம் திருப்பின்னு வந்துடுறார். திருப்பின்னு வரும்பொழுது சோதம் ராஜா வந்து சொல்கிறான், பொண்ணெல்லாம் கொட்டிட்டு ஆபிரகாம் இதெல்லாம் எடுத்துக்கும். இதுக்கு நடுவில் மெல்கி சேதக் என்ற ஒரு ராஜா உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறாரு? அவர் அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, அப்பமும் திராட்சை ரசம் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா சொல்கிறாரு, உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, அவனுக்கு உடனே ஆபிரகாம் தசம பாகத்தையும் காணிக்கையும் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அந்த வெற்றியை என்ன சொல்கிறாருன்னா, இந்த வெற்றி உன்னுடைய வெற்றி கிடையாது, இது யாருடைய வெற்றி? சிலுவையில் நடந்த வெற்றியில் தான் உனக்கு 318 பேர் வச்சு ஜெயிச்சிட முடியுமா? 5 ராஜாவை முடியாது. ஆனால் அந்த வெற்றியை வந்து என்னுடைய கிருபை, என்னுடைய இரக்கம், என் தயவு, என்னுடைய காரியம், என்னுடைய பலத்தினால தான் இந்த 5 ராஜாவை ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகப்படுத்துகிற உடனே இவன் என்ன பண்ணுறான்? தசம பாகத்தை காணிக்கும் கொடுக்குறான். கொடுத்த உடனே என்ன பண்ணுறான்? லேவி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. எபிரேயர் புஸ்தகத்தில் என்ன சொல்லப்படுது? அப்போ தசம பாகத்தை கொடுத்த உடனே ஆபிரகாமுடைய வயிற்றில் இருக்கிற லேவி கொடுத்த மாதிரி அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னு அர்த்தம், ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு பிறக்கணும், ஈசாக்கு அப்புறம் யாக்கோப்புக்கு வர 12 கோத்திரத்தில் தான் லேவி வரர். அப்போ பாருங்க, ஆபிரகாமு கொடுத்தா லேவியே கொடுத்த மாதிரி, அப்படி ஆபிரகாமுக்குள்ளே இருந்து அவன் கொடுத்தான. அதே மாதிரி ஆதாமை ஆசீர்வதிக்கும் போது இந்த உலக ஜனங்கள் எல்லாம் ஆதாமுக்குள்ளே இருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அது ஆதாமுடைய ஆசீர்வாதம் அங்கே உள்ளே இருக்கிறதுனால, எல்லா ஜெனரேஷன் இருக்கிறதுனால இப்போ எல்லாரும் அவங்கள ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஏன்னா இதெல்லாம் தேவ சொத்து, அவன் அனுபவிக்கிறதுல தேவனுடைய சொத்து. பிசாசுக்கு எங்க சொத்து இருக்குது? அவன் எப்படி உண்டாகணும்? எல்லாத்தையும் அவங்க சூப்பராக ஆண்டவருடைய பிரமாணத்தை செய்கிறாங்க. தாய் தப்பு நல்லா கனப்படுத்துவாங்க, குடும்பங்களை நல்லா கவனிப்பாங்க. டைமுக்கு 5 மணிக்கு வர வேலைக்குன்னா அவன் 4 மணிக்கு போய் உட்காந்துப்பான். கிறிஸ்தவ மக்களை பாருங்கள், விசுவாசிகளை பாருங்கள், 5 மணிக்கு வரனா 8:30 மணிக்கு வருவான். ஐயா பஸ் இல்லையா, 8:30 மணிக்கு தான் பல்லு விளக்குவான். நான் குறை சொல்ல, அவன் ஏன் நல்லா இருக்கிறான்னா அவன் தேவ பிரமாணங்களை கரெக்டாக கீப் அப் பண்ணான். தெரியாத பண்ணுறான். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்? வீடை வாங்குறான், வீடு இது பண்ணுறான், லோனை போடுறான், எல்லாம் வீடை கட்டுறான்.
மாடி 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 கட்டுறான். ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணுது, இந்த பொருளாதாரத்து காரியங்களை குறித்து வெளிச்சம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன பாருங்க, பொருளாதாரம். ஆனால் இதுக்கு இன்னொன்று, இது மட்டும் இல்லை, இன்னொன்று, நமக்கு ஒரு பேய் ஒருத்தர் இருக்கிறான். நம்ம கையில் பணம் வர விட மாட்டான். அவன் 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 கொடுக்கல, ஆனால் பணம் வர்றதுக்கு தடுப்பான். பணம் உங்கள் கையில் வர்றதுக்கு விட மாட்டான். ஏன்னா பிசாசு வேலை பண்ணின்னு என்னன்னா அதுதான் அவனுடைய வேலை. உங்கள் கையில் காசை கொடுத்துட்டா நீங்கள் சபையை கட்டிடுவீங்க. உங்கள் கையில் காசை கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க, ஊர் சபை கட்டிடுவீங்க. உங்கள் கையில் காசை கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஊழியத்தை சபையை பண்ணுவீங்க. அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான்னா இந்த பண விஷயத்தில் உங்களை வீக்னஸ் ஆக்கி வச்சுக்கிறான், உங்களை எண்ணெயும் தான். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாளில் இந்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த வேதம் முழுவதும் சொல்லுது, இந்த வேதத்தில் முழுசும் சொல்லுது. பார்த்தீங்கன்னா அற்புதமான காரியங்கள். தேவன் ஆமாம், வேதாமகத்தை 2 காரியத்துக்கு உதவணும். சரீர பிரகார காரியங்களுக்கும் வேதாமம், ஆவிக்குரிய காரியங்களுக்கும் வேதாமம். இதை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்து நீங்கள் ஆண்டவரை சரீர பிரகாரமான காரியங்களுக்கு, ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்கள் போதிக்க வேண்டாம். ஆவிக்குரிய காரியம் போதிக்கும் போது சரீர பிரகார காரியம் தானாக வராது. அது எதுக்கு அப்போ உபதேசம் பண்ண சொல்லிக்கிறாரு? சொல்லுவாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதி தேவனுடைய பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஏன் வரலன்னா அதை குறித்து விழிப்புணர்வுனா பிரசங்கம் பண்ணணும். பாருங்கள், நான் கடைசியாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கொஞ்சம் காரியம் ஒன்று தான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் மாத்திரை வைக்கிறான். மாத்திரையோ புட்டி வச்சுக்கின்னு இது பல்வழி போவோம், இது வழி போவோம், அந்த வழி போவோம், இந்த வழி போவோம், இந்த சின்ன பாட்டில் 10 ரூபா வாங்கினா எல்லாம் போயிடுன்றான். அப்புறம் ஏன் ஐசியூ, அப்புறம் ஏன் பெரிய பெரிய டாக்டருங்க இருக்கிறாங்க? இந்த மாத்திரை வாங்கி இந்த சின்ன டப்பா வாங்கி சாப்பிட்டு இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதுக்கு அப்போ அவ்வளோ பெரிய டாக்டருங்க படிக்கிறாங்க? அது என்னன்னா முட்டாள்தானம். அதே மாதிரி தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியை தேடி பின்பு எல்லாம் கூட கொடுக்க போனால் என்ன அர்த்தம்னா அதை ஆராயணும், அதை குறித்து வெளிச்சம் வேணும். வசனத்தில் என்ன சொல்லிக்குது, ஆவிக்குரிய காரியத்தை, சரீர காரியம், பொருளாதார காரியம், அப்புறம் மனதின் காரியம் எல்லாத்தையும் பற்றி விலாவாரியாக சொல்லுது. எதுக்கு 5 சப்ஜெக்ட் எல்லாம் படிப்பு தான். ஆனால் ஹிஸ்ட்ரி, மேக்ஸு, இங்கிலீஷு, தமிழ் தனித்தனியாக, தெலுங்கு. அப்போ அதே போல தான் நம்முடைய எல்லா காரியத்துக்கும் தேவன் இந்த வேத வசனத்தை சொல்லி இதெல்லாம் எடுத்து நீங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் சபைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். நீ உன் ஆத்துமா வாழ்வது போல எப்படிங்க எல்லாவற்றிலும் என்னது, எல்லா குடும்ப வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அங்கே எது காமிச்சுன்னே இருக்கிறாங்க, நான் முடிச்சிடுறேன். ஓகே, ஒரு ஜெபம் பண்ணிடுறான். கண்ணில் முடி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதனால் மத்தியான வேலைக்காக நன்றி. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் உமக்கு நன்றி. உடைய சிலுவைக்காக ஸ்தோத்திரம், உடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், உடைய மரணத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய உயிர் தேடுதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உயிர் தேர்ந்து பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு எங்களையும் உட்கார வச்சிருக்கிறீங்க ஆவிக்குரிய விதத்தில், அதுக்காக நன்றி. நீங்கள் மீண்டும் வரப்போறீங்க, எங்களெல்லாம் பரலோகத்தில் கொண்டு போக சேர்க்க போகிறீங்க. அதற்குள்ளையாக இந்த பூமியில் உங்களுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் தீர்மானத்தையும் செய்வதற்காக எங்களை படைச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த பூமியில் உங்களுடைய பரலோகத்தினுடைய சித்தம் இந்த பூமியில் செய்யும்படியாக, எங்கள் குடும்பத்தில் செய்யும்படியாக, எங்கள் சபையில் செய்யும்படியாக, எங்கள் ஊரில் செய்யும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறீங்க. ஆண்டவரே, அதற்காக நன்றி. ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு போதகர்களையும் நான் ஆண்டவர் கடினமையாக பேசல. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவருக்குள்ளாக வெளிச்சம் உண்டாகும், அவங்களுக்குள்ள வெளிச்சம் உண்டாகட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, பவுல் சொல்றாரு, மனக்கண்கள் திறக்கப்படட்டும்.